அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 பொது அறிவு புத்தகம். இந்த புத்தகம் எப்படி இருக்குதுன்னா சிலபஸ் பேஸ்டு இருக்குது. பாத்தீங்கன்னா பொது அறிவு, இந்திய புவியியல், இந்திய வரலாறு பண்பாடு, இந்திய ஆட்சியல், இந்திய பொருளாதாரம், இந்திய தேசிய இயக்கம், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் 8 இருக்கு. ஆனா டிஎன்பிசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 சாப்டர் மெர்ஜ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா பொது அறிவுகளுக்கு ஒரு 5 மார்க்கும், இந்திய புவியியலுக்கு ஒரு 5 மார்க், இந்திய வரலாறு பண்பாடு பிளஸ் இந்திய தேசிய இயக்கம் ஒரு 10 மார்க், இந்திய ஆட்சியல் அரசமைப்புல ஒரு 15 மார்க். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் ஒரு 20 மார்க், தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு, சமூக அரசியல் இயக்கங்களுக்கு ஒரு 20 மார்க் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி மெர்ஜ் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஜிஎஸ் பாத்தீங்கன்னா இந்த நமக்கு இருக்கிறது 120 டேஸ் தான் இருக்கு. இந்த 120 நாள்ல எப்படி சார் ஜிஎஸ் பிடிக்கிறதுனா, இங்க நம்ம கோனார் புத்தகம் பாத்தீங்கன்னா ஒன்லைனரா போல்டா கொடுத்திருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு உள்ள சிலபஸ், அங்கங்க இருக்கிற சிலபஸ் என்ன செஞ்சுறாங்க, அழகா ஒரே பேஜ்ல உங்களுக்கு ஒன்லைனரா கொடுத்து சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க. ரைட்டுங்களா? இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் பாருங்க. அப்ப இந்த மாதிரி ஒன்லைனர் போல்டு அழகா லைன் பை லைன் நமக்கு 120 நாள்ல 60 நாள்ல இத அழகா படிச்சிடலாம். 60 நாள்ல நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இந்த ஒரு புத்தகம் அடிப்படை உரிமைகள் பாருங்க. ஒன்றிய மற்றும் யூனியன் பிரதேசங்கள், ரைட்டுங்களா? அப்ப அரசமைப்பின் முக்கிய கூறுகள் இந்த மாதிரி சிம்பிளா இருக்குது. அப்ப சிலபஸ் எல்லாமே கவர் ஆகுது. இந்த ஒரு புத்தகம் இருந்ததுன்னா உங்களுக்கு 120 நாள்ல 60 நாள்ல நீங்க முடிச்சிடலாம். முடிச்சுட்டு ரிவிஷனுக்கு போயிடலாம். ரைட்டுங்களா? இந்த பாருங்க, எல்லாமே ஒன்லைனரா இருக்கு, எளிமையா இருக்கு, முடிச்சிடலாம் சார். இப்ப டிஎன்பிசி எப்படி கேக்குறாங்கன்னா அவங்க டிஎன்பிசி சிலபஸ் பேஸ் கேக்குறாங்க, ஸ்கூல் புக்ல இருக்குது கொஸ்டின் கேக்குறாங்க. ஆனா டிஎன்பிசி 10 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பிரைம் பண்றாங்க. கூற்று, காரணம், சரியான விளக்கம், அடுத்தது பாத்தீங்கன்னா பொறுத்துக்க கேக்குறாங்க, சரியான இணை கேக்குறாங்க, தவறான இணை கேக்குறாங்க, அடுத்தது பாத்தீங்கன்னா கால வரிசைப்படுத்த சொல்றாங்க, நேரடி வினா கொஞ்சமா தான் கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி கேட்கும்போது நீங்க ஒன்லைனரா படிச்சுட்டு அடுத்தது டிஎன்பிசி தரத்துல டெஸ்ட் போடணும். இப்ப டிஎன்பிசி தரத்துல எப்படி கொஸ்டின் இருக்குமோ அந்த மாதிரி டெஸ்ட் போட்டாதான் நமக்கு, ஏன்னா லைனை மாத்தி 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 அவங்க கேட்டுடுறாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு 1/2 மணி நேரம் தான் வந்தாரு. 120 நாள்ல 60 நாள் ½ an hour சிலபஸ் படிச்சுட்டு ½ an hour டெஸ்ட். ஒரு இந்திய அரசியலமைப்பு படிக்கணும் 1/2 மணி நேரம் தான் பார்க்கணும். 1/2 மணி நேரம் பார்த்துட்டு 1/2 மணி நேரம் டெஸ்ட் அடிக்கணும். அப்ப அந்த மாதிரி டெஸ்ட் போட்டோம்னா ஈஸியா இருக்கு. அடுத்த 60 நாள்ல ஃபுல் ரிவிஷன். இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா 350 ரூபாய் உங்களுக்கு 300 ரூபாய்க்கு இந்த புத்தகம் உங்களுக்கு கொடுக்குறோம். அடுத்தது இந்த புத்தகத்துல உங்களுக்கு என்ன பண்ற, இந்திய அரசியலமைப்பு கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துடுறோம். இந்திய அரசியலமைப்பு பாருங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு பாடத்துக்கும் உங்களுக்கு பிடிஎஃபா கொடுத்துறோம். நீங்க ஜெராக்ஸ் போட்டு படிச்சிடலாம். தவறான இணை கண்டது முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946. முதல் கூட்டத்தின் கருப்பொருள் தற்காலிக தலைவர் டாக்டர் சச்சினந்தா சின்ஹா. அடுத்தது துணைத் தலைவர் எம்என் ராயன் கொடுத்துறாங்க. அதுல ஹச்ஜி முகர்ஜி, பிடி கிருஷ்ணமாச்சாரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, அரசியலமைப்பு கூறுகள் தவறானது எதுன்னு கேக்குறாங்க. இது நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழாத தன்மை. ஆமா, அரசியலமைப்பு நெகிழும் தன்மை கொண்டது, நெகிழாத தன்மை கொண்டது தான். ஆமா, கரெக்ட் தான் அது. ஏன்னா நம்மள அரசியலமைப்பை திருத்த முடியாது. சில அரசியலமைப்பை திருத்த முடியும், சில அரசியலமைப்பை திருத்த முடியாது.
அடுத்து மத்தியில் மட்டுமல்ல மாநிலங்களிலும் நாடாளுமன்ற முறையை தொட்டு. ஆமா, நாடாளுமன்ற முறை அங்க டெல்லியில நாடாளுமன்றம், அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டிலேயே சட்டசபை இருக்கு. அப்ப அது கரெக்டான குழு தான். அடுத்தது சி பாருங்க, இரட்டை குடியுரிமை வழங்குது. இல்ல, இந்தியாவில ஒற்றை குடியுரிமை தான். இந்த குடியுரிமை எங்க இருந்து என்னன்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்துட்டு வந்தது. ஒற்றை குடியுரிமை தான். அமெரிக்காவில பாத்தீங்கன்னா இரட்டை குடியுரிமை. அப்ப நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை தான். அதுதான் தவறான ஆன்சர். அடுத்தது சுதந்திரமான நீதித்துறை. ஆமா, சுதந்திரமான நீதித்துறை தான் வழங்குது. கரெக்ட் தான். அப்ப இதுல ஆன்சர் சி ஆன்சர். இந்த மாதிரி டிஎன்பிசி தரத்துல இருக்கிற கொஸ்டின் பேப்பரை நீங்க படிச்ச இதை நாங்க ஃப்ரீயாவே இந்த புத்தகத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயாவே நாங்க கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணி அழகாக தேர்வுல வெற்றி பெறுங்க. டவுட்னா உங்களுக்கு நீங்க கேளுங்க. நன்றி, வணக்கம்.